அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராகு கேது பயிற்சி சித்திரை 13ஆம் தேதி 26ஆம் தேதி இந்த ஏப்ரல் மாதத்தில் பேரர். அவர் பேருனால என்ன நம்ம கஷ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் பிறந்த உடனேயே குருவும் பெயர்ந்துடுவார். அதே ஏப்ரல் மாதத்தில், மே மாதத்தில் பெயர்ந்துடுறார். அதே சித்திரை மாதத்தில் பேரர். குரு மிதுனத்துக்கு போகும்போது போய் சேர்ந்த உடனேயே ரொம்ப நாள் இருப்பார்னு நினச்சோம். அதே சமயத்தில் ஆணி மாதத்தில் சனீஸ்வரன் வக்கரமாயிடுவார். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த குரு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிசாரத்தில் போயிடுவார். சனீஸ்வரன் படுற பாடு நல்லா. செவ்வாய் கடகத்துலேருந்து உடனே கேதுவில் போய் உட்காந்துருவார் சிம்மத்தில். இந்த 2 பேருனா பூமாய்க்கு. அப்புறம் சனீஸ்வரன் இந்த கடகத்துக்கு இந்த அந்த ஆணி மாதத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாம் ஒன்றா உட்காந்து மிதுனத்தில் உட்காந்துருப்பாங்க. அது பிறகு மெதுவாக்கு கடகத்தை இறங்கிடுவாங்க. அந்த சிம்மத்தில் கேது இருப்பார். சிம்மத்தில் செவ்வாய் சேர்ந்துடுவார். தாங்க முடியல. இந்த பக்கம் சனி, குரு, மூணு எல்லாம் பார்த்துன்னு தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. பெரிய அந்த அதிர்ஷ்டம் என்னன்னா, குருவுடைய பாறை கிடைக்கிறது. கும்பத்துக்கு சமாளிக்கிறார் சனீஸ்வரர். சர்ப வளையம், முதலேயே சர்ப வளையம் தான். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் அப் பண்ணிட்டானே என்ன அர்த்தம்? அடிக்க போகிறான்னு அர்த்தம். விவஸ்தே கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அப்படி இருக்கும்போது ஆபரண யோகம் வருது. சுக்கிராச்சாரியார், புதன் 2 பேருமே பாம்பை போட்டு மிதிக்கிறாங்க. மரியாதையாக ஒழுங்காரு. ராகுக்கு வேலை ஒரு கண்ணை உருட்டுலேயே முன்னிருப்பாங்க. கொஞ்ச நாளும் அந்த பக்கம் நடந்த உடனே பழபடியாக ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் இருக்குது. ஒரு சமயம் பார்த்தா நிறைய கிடைக்கும், ஒரு சமயத்தில் ஒன்றும் கிடைக்காது. புஸ்தகத்தில் பார்த்தா பத்திரமா வச்சுக்கணும் போது இருக்கிறது காலியாகிடும். புதுசாக பிரச்சனையில் வந்துன்னு இருந்ததுன்னா எப்படி நம்ம சொல்யூஷன் கிடைக்கும்? வாழ்வா தாழ்வான்றது தான் போகும். ஆனால் நிறைய பணம் கொட்டும், செல்வம் பத்திரம் எல்லாம், சொத்து பற்றி எல்லாம் வரும். ஆனாலும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையில் அலைச்சல் தான் மிச்சமாக இருக்கும். ஏதோ வாழ்க்கையில் ஒரு அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சாலும் கூட ஒட்டுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை, பயம் ஆட்கொள்ளும். இதெல்லாம் வரக்கூடியது. இந்த மாதிரிலாம் சீன்லாம் கொடுத்தோன்னா நம்ம எப்படி அனுபவிக்க முடியும்? கம்பங்கழங்கு இந்த கேழ்வரு கஞ்சி குடித்தா கூட நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக வாழலாம். இவ்வளோ ஆடம்பரமாக எல்லாம் கொடுத்து வாழ்க்கை இல்லாத ஒரு வெற்று வாழ்க்கை பேரும். கல்யாணமானாலும் சரி தான், ஆகட்டாலும் சரி தான், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்படி இருந்தால் எப்படி வாழ்க்கை வாழறது? பகவான் கிருஷ்ணன் கூடயே வரான், சுக்கிராச்சாரியார் கூட வரார், லட்சுமியும் கூடயே வரான். அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்தில் எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம வரைக்கும் கூட இருந்து நம்ம குடும்பத்தை, நம்ம குடும்ப சம்மந்தப்பட்ட உறவு, நம்ம பார்ட்னர், பிஸ்னஸ் அவங்க வரைக்கும் இருந்தால் போதும். வேறு ஒன்றும் உலகத்துக்காக நம்ம ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை. பரதாபப்படுறதோ, வேதனைப்படுறதோ அல்லது சந்தோஷப்பட்டு குதிக்கிறதோ செஞ்சீங்கன்னா புது விஷயத்தில் பிரச்சனைகள் நிறைய தலைக்கெடுத்து தான் ஆகும். அதனால் இதெல்லாம் நிறைய உந்திரங்களாக இருக்குது. சனீஸ்வரன் வக்கரமானான்னு அர்த்தம்னா, ஒருத்தர் கோபப்படுறார், நேர்மையாக நடக்கிறார், அவனை ஒரு வழியை ஆக்கி தப்புகாரி பண்ணுறியா இல்லையா, ஒத்துழைக்கிறான்னு கேட்டான்னா முடிக்குமா? அதனால தான் சனீஸ்வரர் வக்கரம் மாறார். செவ்வாய் ஒரு பக்கத்தில் கொடுத்துட்டு அவங்க ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடிங்க. இதெல்லாம் வேறு வழி இல்லை. அவர் அக்கஸ்டம் டு டூ சச் ஆக்டிவிட்டி சொல்கிற மாதிரி ஃபோர்ஸபுளாக ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அப்போ நம்ம ரட்சிக்கிறது எப்படி? அப்போ பாவம் இருந்து தர்மம் அதர்மம்னு சொல்லி என்ன பிரயோஜனம்னா, அப்பப்போ பகவான் ரட்சிக்கிறார். கண்ணு கூட பார்க்கலாம். இந்த பூமியில் மட்டும் பகவான் அப்பட்டமாக இருக்கார். எத்தனை தேவதைகள் கூட இருக்காங்க, நம்ம கணக்கே இல்லை. அப்படி இருந்தும் நமக்கு பயம் ஆட்கொள்கிறது, நிம்மதி இல்லை. நம்மளை யாரோ விட்டுட்டா மாதிரியும், காப்பாற்றாத மாதிரியும், நம்ம செய்யலா மாதிரியும், ஏமாத்துற மாதிரியும், அந்த அயோக்கிய கும்பலில் வாழற மாதிரியும், இப்படிலாம் ஒரு சூழ்நிலை ஏன் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சீன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதோடு சேர்த்து நம்மளை அரவரைச்சிட்டே போவார். வில்லன்கள் இருந்தால் தாங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட், சேஞ்சஸ் நமக்கு வரும். வெறும்னு உட்கார்ந்துருந்தேன்னா சொர்க்கத்திலே உட்காந்துக்கலாம். பராபவரிடம் வரும்போது கிரிட்டிக்கலாக இருக்கும். தை மாதம், மாசி மாதம், விசுவாவசு வருஷம், மாதம் பங்குனி மாதத்தை ரிலீஃப் கிடைக்கிறது. தை மாதம் வந்தாலே சும்மா இல்லாத மகரத்தில் இருக்கிற இந்த செவ்வாய், சுக்கிரன் எல்லாம் உட்காந்துருக்கு. சூரியன் எல்லாம் உட்காந்துருக்கும். சும்மா இல்லை. கும்பத்து இந்த சிம்மத்தில் இருக்கிற கேதுவை பார்த்து உஸ்பேத்தி விட்டு சும்மா இருக்கலாம்ல. உடனே அங்கே சனியை போட்டு பின்னி பண்ணுறார். கும்பத்தில் இருக்கிற கூடையே எத்தனை உடனே சுக்கிரனை புதன் போய் காப்பாற்றுறாங்க. என்ன பண்ண, குரு மீனத்துக்கு போயிடுவார். வக்கரமாகி ரிவர்ஸ்லேயே போயிடுறாரு.
அப்போ காப்பாற்றினா கூட பலம் இல்லாத ஒரு நிலையில் குரு பார்த்துக்கோப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உடம்பில் தைரியம் வருமா, ஃபேஸ் பண்ண முடியுமா? அதனால் இந்த மாதிரிலாம் சூழ்நிலையில் இருக்குது. என்ன யோகங்கள் வருது. வயிற்று வலிக்காரன் சாப்பாடு போட்டால் எப்படி இருக்கும்? ஃபீஸ்ட்டு போடுறான் வயிற்று வலிக்கு எப்போதும். நெஞ்சு வலிக்காரன் அவன் டான்ஸுக்கு சிறப்பாக அணுவினா அப்படின்னு மாதிரி இந்த சுச்சுவேஷனில் எத்தனை யோகம் வந்து என்ன பிரயோஜனம்? இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். நமக்கு எது போனாலும் நமக்கு காசு பணம் சொத்து சுகம் ஒரு அனுபவிக்கணும், அவ்வளோதான். நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். இதுதான் நமக்கு வேணும். அந்த பகவானோடு ஈடுபட்டு சந்தோஷமான உறவுகள் வந்து குடும்பத்தோடு இருந்து எளிமையாக வாழ்ந்து ஆனந்தமாக இருந்து இதெல்லாம் அனுபவிச்சுது. அவனோடு அந்த பாக்கியம் நிறைய கொடுக்குறான். ஆனாலும் நமக்கு இப்படி தான் வாழ்ந்து பழக்கம். அதனால் வெளி உலகத்தில் கொஞ்சம் எட்டி பார்க்காமல் இருக்கிறது நல்லது. நம்ம போய் சமுதாய சீர்திருத்தத்தில் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. புரியுதுங்களா? அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி சொல்கிறாரையும் கேட்காதீங்க. கைப்பொருள் உள்ளதும் போயிடும். உடம்பு கொடுத்துருக்கான், அது புண்படாத இருக்கணும். நீங்கள் சுதாரிக்கணும். பராப வருஷத்தில் நல்ல ரிலீஃப் கிடைக்கிறது. இதே மாதிரி சர்ப யோகங்கள் இருந்தால் கூட சர்ப யோகங்கள் அது கொடுக்கறது, அது ஆச்சரியமாக இருக்குது. சர்ப்பங்கள் என்றைக்குமே கொடுக்காது. அது கொடுக்குற அளவுக்கு காரணம் என்னென்னா, சுக்கிரனும் புதனும் கூடையே போகிறாங்க. சிம்மத்தில் இருக்கிற ஒரு அந்த கேது மகம் விட்டுட்டு பூரம் வந்துடுவார். பராப வருஷம் சொல்கிறேன். அந்த பூர்வத்தில் வரும்போது சுக்கிரனுடைய காலிக்குனால பராப வருடம் அந்த ராகு கேனுடைய அந்த லேட்டர் ஹாஃப் வரும்போது நமக்கு ஃபுல் ரிலீஃப். மிதுன புதன் மீனத்திலேயும் மீனகுரு மீனத்திலிருந்து ராசி பொருந்தம் பண்ணிப்பாங்க. மேலும் சதுர்த்த கேந்திரத்தில் ஆகிறதுனால அது ஒரு யோகம் கிடைக்கிறது. ஆக மட்டும் பங்குனி மாதத்து விசுவாச வருஷம் மாசி முடிஞ்சு சனி பயிற்சி ஆன பிறகு பங்குனி மாதத்துலேருந்து பெரிய ரிலீஃப். ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்த மாதிரி, புண்ணான பிறகு உடம்பு ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். நமக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இல்லை. வாழ்க்கையில் இது வரைக்கும் எவனும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் துக்கம், ஒரு பக்கம் ஏமாற்றம், ஒரு பக்கம் திருப்பி கிடைக்கிறது. எப்படியெல்லாம் மாறி சமாளித்து வச்சு நம்ம லைஃப்பை டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு கொடுக்குறாருன்னா உண்மையிலே நமக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சிகள் நல்லது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அமைஞ்சு சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சர்ப்ப பயிற்சி அப்படின்னா என்ன? நவகிரகமே இல்லாது ஏன்னா அப்படின்னு கேட்டான்னா, பகவானுடைய ஆடிட்டர்ஸ் அவங்க கண்ட்ரோல் பேனல் இருப்பார். அதை வச்சு நொறுக்கிடுவாங்க. அவர் என்ன செய்கிறாரோ அது பிரகாரம். இப்போ சாதாரண இண்டஸ்ட்ரியோ இதுவோ நமக்கு தெரியும். அது பிரகாரம் போனால் நமக்கு கட்டுப்பாடு இல்லை. தனியாக ஏதாவது ஆச்சுன்னா உடனே ஆடிட்டர்ஸ் வந்து செக் பண்ணி கரெக்ட் பண்ணி கைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஆடிட்டர்ஸ் மாதிரி 2 பேர் இருக்காங்கன்னா நெட்வொர்க்கில் விபரீதமாக ஏதாவது போகக்கூடாது. எது எதிர்பார்க்குறோ அது வந்து விபரீதமாகணும். எது எதிர்பார்க்கக்கூடாது நிவாரணம் ஆகணும், நிவர்த்தி ஆகணும். இது இருக்கும்போது சாதகமாக ஆகணும். இப்படி அவர் கண்ட்ரோலில் இருந்து செயல்படுத்துறதுனால சர்ப்பங்கள் நம்மளை இந்த வாட்டி வாழ விடுறது. இல்லைன்னா சர்ப்ப பேச்சுன்னா நினச்சாருன்னா கதை கத்தரப்படமாயிடும். இன்னமும் தெரியல, இந்த ஒரு விசுவாச வருஷ சர்ப்ப பேச்சில் சர்ப்பங்கள் நமக்கு அனுகூலமாக இருக்கிறதுக்கு மாதிரி பயிற்சி வச்சுருக்காரு. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நம்ம நாடு என்றைக்குமே உயரவே போகிறதில்லை, இப்படி தான் இருக்க போகுது. மற்றவங்க மார்க்கெட்டிங் பிளேஸை விட இங்கேருந்து தூக்கின்னு போட்டு நம்மக்கிட்டே விற்பான் அவ்வளோ ரூபா கொடுத்து. இதுதான் வழக்கம். இது பணக்காரனாலாம் முடியாது. பணக்காரனா அதுக்கு நாலு பார்த்துருப்பான், பணத்தை பிடிங்கிடுவான், வளரவே விட மாட்டான், வளர வெட்டிடுவான். அது மாதிரி இந்த நாட்டில் நம்ம நாடு உயரணும்னா அவன் கண்ணை திறந்தால் தான் உண்டு. அதனால் இது தூக்கி எடுக்கிறதுக்கு மற்றவங்கன்னா போர்க்காலத்தில் வரும்போது பட்னியும் பண்ணி கிடக்காங்க, இயற்கை சாதிப்பும் பட்னிங்கிறாங்க. நம்ம நாட்டில் எப்போதுமே பசியும் பண்ணாதமாக இருக்கும். அது என்ன கொடுமை. இங்கே தான் எல்லாமே ரெடி, இங்கேருந்து தான் எல்லாத்துக்கும் போகணும். இதை போய் வெளியில் போய் நமக்கே இவ்வளோ வைக்கிறானுங்க. நம்ம இங்கே இருக்க பொருள் வாங்கி சாப்பிட்லான்னா கூட இங்கே வைக்கிறது வியாபாரி கூட மதிப்பிலோ அந்த அளவுக்கு முதல் போட்டு வியாபாரம் பண்ணி தொழில் பண்ணுறது இல்லை. இப்படி ஒரு நிலைமை எங்கேயா உண்டா? அதுதான் நம்ம நாட்டிலேருந்து மாற்றுறதுக்கு ஒரு அமைப்பு வச்சுருக்காரு. அதுதான் நடந்துருக்கு. நம்ம பல தடவை லாஸ்ட் இயர் போன வருஷம் சொல்லியாச்சு. இதை எப்படி பண்ண போகிறாருன்னு கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. சுற்றி ஒரு நாடெல்லாம் நடக்கிறது நீ பார்த்துட்டு தான் இருப்பீங்க. உள்ள இயற்கை சீற்றம் கொடுத்து அனுப்புவார். இப்படி என்னெல்லாமோ பண்ணுவார். அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் வரும். இந்தோனேஷியாவுக்கு அடுத்து நமக்கு தான் வரப்போகுது.
ஆடித்து கொஞ்சம் வரும், நல்லா பார்த்து அனுபவிக்கலாம். பாதிப்பு இல்லாமல் அவன் கொடுப்பாரு, பாடுபட வேண்டாம். இந்த கும்பராசி நேரங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்திலே உட்காந்துருக்காரு சனினா, சனீஸ்வரே ஜென்மம் தானே. பூமியில் ஜன்மத்தை கொடுக்குறது சனீஸ்வரன் தான், மேலே அனுப்புறது சனீஸ்வரன் தான், புதுசாக 2 உனக்காக பிறக்க வைக்க சனீஸ்வரன் தான். அப்புறம் கும்பத்தில் விமுக்த துக்கா சுகினோபவந்துன்றார். எல்லாத்தையும் விட்டுட்டு போனோம், அதான் கும்பம். அவங்களுக்கு இதில் உட்கார ராகு உட்காந்துருக்காரு. பிரமாதமாக இருக்கும் பாருங்கள். ராகு விழிப்புணர்ச்சி செயல்பாடு, ஒன்று டெஸ்ட்ரக்ஷன் அழிக்கிறதுக்கு, இல்லை ஆக்கப்பூர்வம் செயல்படுறதுக்கு தான் ராகுவை பயன்படுத்திப்பாங்க பகவானுங்க. ராகு கேதுகள் பகவானுடைய டைரக்டாக பிஏ, ஆடிட்டரு, கண்ட்ரோல் பேனல் இது வச்சுக்கிட்டு நெட்ஒர்க்கு ஃபுல்லாக இவங்க தான் பயன்படுத்துவார். இந்த நெட்ஒர்க்கு பயன்படுத்துக்காக தான் ராகு. ஏன்னா இப்போல்லாம் ரொம்ப ஏமாத்துறாங்கல்ல, நெட்ஒர்க்லாம் உடனே டக்கு பண்ணலாம்ல. அவருக்கு நெட்ஒர்க் அப்போவே இருந்துருக்கு பாருங்கள், வச்சுருக்காரு பாருங்கள், அழகாக முடிச்சிடுவார். டேர்னிங் பாயிண்ட்டு, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு. நீ பணம் பேங்கில் ட்ரா பண்ணி கொடுக்குறதுக்கு டக்குன்னு தட்டி விட்டு பணத்தை ட்ரா பண்ணி போடுற, இல்லை கடனாக வாங்கிக்கிற, ஒன்று கொடுக்குற பாட்டில், இதெல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். உடனே பிஸ்னஸ் டெலிவரி சப்ஜெக்ட், உடனே பணம் கொடுக்குறது, ஸ்டெயின்லெஸ் சாப்பாடு முதல் கொண்டு டக்குன்னு வந்துடும். நல்ல காலம். என் உடம்பு 2 நாளைக்கு இந்த தட்டி விட்டு நீ ட்ரீட் பண்ணுன்னா அவனே எல்லாம் பண்ணி வச்சுருவான். அவனுக்கு போய் நம்ம வாழ முடியுமா? போக சௌகரியங்கள் வருதுன்றதுக்காக வேண்டி எப்படிலாம் மனுஷன் எதிர்பார்க்குறான் பாருங்கள் நீங்கள். அதனால் உழைப்பத்திரம் கொடுக்க மாட்டான். சமயத்தில் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த குரு அங்கே உட்காந்துருந்தாலும் பெரிய அனுகூலம். கும்பத்து 2ஆம் வீடு லாபாதிபதி குரு கரெக்டாக கும்பத்தினுடைய பூர்வமுனையில் உட்கார்ந்துட்டு பார்க்குறான்னா தோஷம் அடியோடு போயிடுது. ஆரம்பத்திலே சுக்கிரனும் குருவும் ராசி பண்ணி அப்புறம் தான் குரு பேர்ந்திருக்காரு. அதுவே பெரிய யோகம். சுக்கிரர் யாருன்னா 4ஆம் வீடு 8ஆம் வீடு அதிபரா. சுக்கிரர் வார்னா கும்பத்துக்கு 4ஆம் வீடு அதிபதி. பாக்யஸ்தானாதிபதி கும்பத்துக்கு சுக்கிரர், 4ஆம் வீடு அதிபதி சுக்கிரன் பாக்யதமாவர். அது ரெண்டுமே முதல்ல 50-50. தனாதிபதி ஷேர் பண்ணிக்கிறார் பாக்கியத்தோட. எவ்வளோ வருது பாருங்க. அவர் தான் லாபாதிபதியே குருவே ஷேர் பண்ணிக்கிறார். இப்படி ஒரு அமைப்பு ஆரம்பத்தில் அமைச்சிட்டு ராகுக்கே பயிற்சி படம் உடனே குரு பயிற்சி ஆகிடுது. குரு கொண்டு மிதனத்தில் உட்கார வச்சு அருமையாக பார்க்க வச்சு தோஷம் அடியோடு போயிடுது. ராகு கேதி பஞ்சு உடனேயே குரு பயிற்சி ஆனதுனால அனுகூலம் யாருக்குன்னா அந்த கும்பத்துக்கு. அது நேரடியாக பார்த்துன்னு தோஷத்தை அப்படியே போகிறது. அப்படியே குரு அதிசாரத்தில் கொண்டு கடகத்துக்கு போனால் கூட செவ்வாய் கூடயே இருக்குனால அங்கேருந்து பார்த்துட்டே இருக்கு தோஷம். செவ்வாய் சர்வீஸ் பண்ணுறது. அப்புறம் செவ்வாய் கேதுவோட உட்காந்துட்டு சனியும் கேது சர்வீஸ் பண்ணுறது. சனியும் செவ்வாயும் 3ஆவது அதிகாரியே செவ்வாய் தான் கும்பத்துக்கு. 10ஆம் வீடு அதிகாரி யாருன்னா 3ஆம் வீடு அதிகாரி செவ்வாய். அதே 10ஆம் வீடு அதிகாரி இருக்கும்போது என்ன ஆகும்? அவரே தானே செவ்வாய் தான் கர்மங்களை நல்லபடியாக முடிக்கிறதுக்கு தூண்டுதலாக இருந்து சனியினோட சேர்ந்து உட்காந்து கிளியர் பண்ணுறாரு. பெண்டிங் கிளியர்டு, பாவ வினைகள் பெண்டிங் கிளியர் ஃபுல்லாக ஆகிடுது. 99% ஆகிடுறது. அந்த அளவுக்கு கும்பத்து போயிடுறது. அப்பா கடன் இருக்காது. கடன்னா வெறும் பணம் வச்சுக்கிறீங்க. பட்ட கடனுக்காக தான் இத்தனை கஷ்டம். குழந்தை குட்டி பெற்று அவஸ்தைப்படுறது, குழந்தை குட்டினாலே அவஸ்தை, குழந்தை குட்டினாலும் நல்ல பாவங்கள் பணம் விருத்திக்கு வருது, குழந்தை குட்டி சந்தோஷம் கொடுக்குறது, இல்லை குழந்தை குட்டினாலும் நம்ம வேதனை உபாரம் கஷ்ட நஷ்டம் இதென்னெல்லாம் உண்டோ, எது நமக்கு விருத்திக்கு வரணும் அதை வச்சே நம்ம நாசம் பண்ணுறது. இதெல்லாம் குடும்பத்துக்கு நிறைய உண்டு. ஏன்னா மோட்சஸ்தானம் இல்லை, அடுத்தது மோட்சத்துக்கு போனோம்ல, அவளை கிளியர் பண்ணுற பிரமாதம் பண்ணுற தோஷம் க்ளீன். சனீஸ்வரன் கூட உட்காந்துருக்கார். அது ஆச்சரியமாக இருக்குது. 11 மாதம் விஸ்வாசு வருஷம் மாசி மாதத்தில் தான் மெதுவாக சனீஸ்வரர் சுக்கிரன் பையன் எல்லா யோகங்களையும் கொடுத்துட்டு இதுக்கு போகிறார். கூடையே
மார்கழி தை விஸ்வாசு, மார்கழி தை மாசி பங்குனி இன்னும் சூப்பர். இந்த மாசி மாதம் வரைக்குமே சோதனைகளும் வேதனைகளும் வந்து அப்படியே எரேஸ் பண்ணி அப்படியே ஃப்ளரிஷிங் யோகத்தை கையில் கொடுப்பார். அமிர்தத்தை பாம்பு விஷம் வந்தப்போ தானே அமுதம் வந்தது, அப்புறம் தானே அதே மாதிரி கொடுப்பார். இந்த தோஷத்தை கிளியர் பண்ணி சுத்தம் பண்ணி அட்டகாசமாக விருத்தி கொடுத்து புகழாரம் கௌரவம் ஸ்டேட்டஸ் அந்தஸ்து மெந்தி விருத்தி என்னென்ன உண்டோ அதெல்லாம் கொடுப்பார் இல்லையா. நம்ம கஷ்ட நஷ்டங்கள் கஷ்ட நஷ்டம் எல்லா காலத்தில் இருந்தாலும் கடன் உபாதை போயிடும், வாரிசுகளாலேயும் மற்றவங்களாலேயும் இம்சை இருந்தது, இம்சை எல்லாம் போயிடும். அதான வாரிசுகள் இம்சை சொல்கிறோம். ஆமாம், அதே தான் கடனை வாங்கி வச்சுன்னா பெற்ற அப்பா அம்மா அது கடன் அடைக்கணும், கொள்ளணும், வம்சத்தில் ஆகணும், பிரச்சனையாகும். அதுக்கு ஏதாவது உப்புத்திர மருந்து வந்துன்னா வயசில் வாங்கி அடிச்சிக்கணும், வழி இல்லாமல் போயிடணும். எக்ஸ்ட்ரா லோடு குழந்தை பற்றி அது விருத்தியாகி அதனால் இவனுக்கு லாபம் வரணும்னா அது பெற்றதுனால அது அந்த குழந்தைனால மற்றவங்களுக்கு உபாதி அவங்களுக்கு உபாதியாகவே இருந்ததுன்னா என்ன பிரயோஜனம்? அது கல்யாணம் பண்ணி குழந்தைகிட்டு அதுக்கு அவசியத்தில் அமைச்சு பண்ணி எவ்வளோ பிரச்சனைகள் பாரு. குழந்தைங்களுக்கு விருத்திக்கு வரத்தில் அதே கொஞ்ச நாளில் பாதிப்புகளாக வந்து கடைசி வரைக்கும் மடிஞ்சு போகிறது, நாசமாக போகிறது எத்தனை குடும்பத்தில் இருக்குது. எதுக்கு இது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, இது பாதிப்பு நிறைய அந்த கும்பத்தில் நேரடியாக அனுபவித்தவங்க தான், அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் கிளியர் ஆகிடுது, தொடர்ந்து ஆகுது. கவலையே பட வேணாம். பராபவ வருஷத்தில் கார்த்திகை மாதத்தில் அவன் கரெக்டாக குரு அதிசாரத்தை பகரத்துக்கு கடகத்தை பேர்ந்த உடனே மறுபடியும் அதிசாரத்தை போவார். அழகாலம் உடனடியாக ராகுகேது பேச்சு முடிஞ்சிடுறது. ராகு வந்து கடகத்தை போயிடுவார், ஆயிலத்து நிற்பார். செவ்வாய் அங்கே இருப்பார், அவர் ஆயிலத்துக்கு புதன் நிலையார். இங்கே மகரத்தை வந்த ராகு உங்களுக்கு அவிட்டத்தில் நின்று இருப்பார், அவிட்டம் இல்லாமல் நிற்பார், செவ்வாய் பார்த்து நிற்பார். இது மாதிரி இருக்கும்போதெல்லாம் அவங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் சாதகமான முறையே வந்து அமைப்பு உங்களுக்கு ஒத்துழைக்கிற இருந்து அன்றைக்கி நவகிரகங்களுக்கு முக்கியமான ஒரு குருவும் சுக்கிரன் புதன் இந்த 3 பேர் முக்கியம். அதே மாதிரி செவ்வாய் துணைக்கு வச்சிருக்கிறது. இந்த சர்வீஸ் ஒன்று செவ்வாய் சனின்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆளுங்க. நானும் நீ போய் சர்வீஸ் பண்ண முடியாதுங்க நவகிரகங்களுக்கு. இது 2 பேர் தான் பண்ணி ஆனோம். அவரை கேளுங்க. அதுக்கெல்லாம் அவங்க ஒத்துழைப்பில் நடக்காததுக்காக தான் அவரை வச்சு கடைசி வரைக்கும் ஜென்மத்திலேயே உட்கார வச்சு எங்கேயும் நகர விடலை பாருங்கள். வக்கரத்தை உட்காச்சு முறித்து அவர் வக்கரம் முறியும் போது குரு வக்கரம் ஆகி இப்படிலாம் பண்ணி ஒரு ட்ராமா சீனை அருமையான சீனை கொண்டு முடித்து பராபவசத்தில் அந்த கார்த்திகை மாதத்தில் பயிற்சி பள்ளி கொடுத்து பூர்ணமாக செய்கிறார். இப்படி இருக்கும்போது யோகங்கள் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, அதுவே யோகங்களாக மாறுறது. தனிப்பட்ட முறையில் யோகங்கள் வருது இல்லை, யோகங்களாக மாறி செயல்படுத்தி ரிசல்ட்டு கொடுக்கறது. ரிசல்ட்டாகவே அதுவே ஆகிடுறது. கும்பத்துக்கு ரிசல்ட்டு வர்றது வெளியிலேயே பார்க்கலாம், அனுபவிக்கலாம். கும்பத்திலேயே முழுகி போகல, பங்கிலேயே முழுகலை, வெளியில் எல்லாமே ஓப்பனாக கொண்டுறார். வாழ்க்கையில் தன்னிறைவு அடையணும்னா கும்பம் தான் அடைய முடியும். இந்த ஒரு காலத்தில் மகர கும்பம் தான் அடைய முடியும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவனுக்கு திருப்தியாக பண்ணுறதுன்றது வேலைக்காரனுக்கெல்லாம் எந்த வேலை செய்யக்கூடிய திருப்தி ஆகணும்னா முதலாளியே தன்னுடைய இறங்கி வந்து ஃபுல்லாகவே கொடுக்க முடியாது. என்ன உண்டோ அதுதான் பண்ண முடியும். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும், அவ்வளோதான். அவளுக்குள்ள ஒரு அப்படி ஈக்குவலாலாம் ஆக முடியாது. அதனால் அது இவாளுக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்து சந்தர்ப்பம் கொடுத்து அந்த அமைப்பில் கொடுத்து எல்லாத்தையும் சாதனை பண்ண வைக்கக்கூடிய அமைப்பு இந்த சர்ப்பங்கள் துணையோடு இந்த கிரகநாதர்கள் குரு புதன் சுக்கிரன் சுக்கிர புதன் தேர்ந்து பண்ணி உங்களுக்கு சாதிக்க வச்சிடுறாங்கன்னு சொல்லி குடும்பத்துலேயும் வெளியிலையும் அலுவலகத்துலேயும் எல்லாத்துலேயும் உங்களுடைய வரப்போயாரன்னு சொல்கிற பண்ணி உங்களை இந்த உலகத்தில் சாதனையால் ஆக்கிறது சர்ப்பங்கள் துணையாலே அந்த அமைப்பு உண்டாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.